ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மதன் கௌரி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. ஏ டு டி தான் ப்ரோ பார்த்தீங்கன்னா அண்ணன் பிரதர் இல்லை அங்கிள் தான் கரெக்டாக ஏ அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். Hi soldiers. அப்புறம் நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வாய்ஸ் ஓவர், தமிழ் வாய்ஸ் ஓவர், அவங்க வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுனியார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு அதாவது சேனல் ஆரம்பிக்கிறோம்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கான ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம 3 வழியில் கண்டுபிடிக்க போகிறோம். ஆமாம், 3 வழியில் கண்டுபிடிக்க போகிறோம். வழி என்னன்னா, சாட்ஜிபிட்டில் தேடுறது தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாட்ஜிபிட்டில் கரெக்டானது கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். இல்லை கிடைக்கலனா ரெண்டாவது வழி என்னன்னா, நம்ம கேமராமேனுக்கு கால் பண்ணி கேட்குறது தான். அதுவும் இல்லையா, 3வது வழி என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா அதை சுட்டிக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் 3 வழி. வாங்க இந்த வீடியோவில் அந்த 3 வழிகளை பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிட்டி நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. என்னன்னா இது என்னன்னா, சாட்ஜிபிட்டி கொடுத்துருக்க இது என்னன்னா, மாஸ் ப்ளஸ் மோட்டிவேஷன் ஸ்டைல். மோட்டிவேஷனாக வணக்கம் போராளிகளே, இது ஹரி வெற்றி பயணம். வணக்கம் போராளிகளே, இது ஹரி வெற்றி பயணம். வணக்கம் போராளிகளே. இது 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 இருக்குது, ஏதோ இருக்குது, இந்த ஓரமாக வச்சுக்கிடுவோம். வெற்றிக்கான பயணம் பண்ணும் எல்லா வீரர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால் நீ வேணாம். கைவிடாத மனசுக்காரங்களே, வெல்கம் டு ஹரி வெற்றி பயணம். இது வாயிலே நுழையில, நமக்கு எடுத்தோன்னே வாயில் நுழையும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா, எமோஷனல் ப்ளஸ் ரியல் ஜேர்னி ஸ்டைல், தோல்வியிலிருந்து வெற்றிக்கான பயணம், இது ஹரி வெற்றி பயணம். இது வேணா, கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும் வணக்கம். இது ஒரு மாதிரி எமோஷனாக டச்சிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ இது 5வது வச்சிருக்கலாம்னு தோணுது. நான் ஹரி, இது என் வெற்றி பயணம். கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும் வணக்கம். இதுவே நல்லா இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. அடுத்து ரிப்பீட்டட் டேக்லைன், வெற்றி தாமதம் தான் தோல்வி இல்லை, கைவிடாத பயணம் தொடரும், இது ஆரம்பம் மட்டுமே. நிறையா வருது. பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும் வணக்கம். இல்லைனா நான் ஹரி, இது என் வெற்றி பயணம். இது பரவாயில்ல தான். பட் எனக்கு இது இல்லை. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும் வணக்கம், இதுதான் பிடிச்சிருக்கு. பார்ப்போம். சரி, நம்ம இதையே நம்ம கேமராமேன்ட்ட கேட்போம். ஹலோ மோனே, எங்கே இருக்க? நண்பா வீட்டில். ஓகே நண்பா, நான் யூடியூப் சேனல் மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நண்பா. புதுசாக அதே தான் நண்பா. இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒரு இன்ட்ரோ சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி நான் ஒன்று செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நண்பா. சரி பண்ணலான்னு இருக்கேன். நான் என்னன்னு பண்ணல. பட் அதுதான் கண்டென்ட்டு. நான் இல்லை, இது வாங்கிட்டியா? டேட்டா புக் வாங்கிட்டியா? டேட்டா புக் வாங்க நண்பா. நீ வாங்கிட்டியா? இது டேட்டா புக் வாங்கினா யூடியூப் பற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல நண்பா, சும்மா பொழுது போல படம் முடிவுக்குலாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் டேட்டா புக்கை தேடி. நண்பா பொழுது போல எனக்கு. நண்பா அதுக்கு 3 கண்டிஷன் நண்பா. என்னது? சாட்ஜிபிட்டில போட்டு தேடுறது, 2வது உன்கிட்ட கேட்கறது, 3வது யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த இதை எடுத்து வச்சுக்கிறது நண்பா. கமெண்ட் பண்ணலாம், அதான் வீடியோட அதான் கண்டென்ட். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அது நல்லா இருக்கான்னு பாரு. என்னது? கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும் வணக்கம். கனவு காண்ற எல்லா இதயங்களுக்கும். சரி, இது எப்படி நண்பா இருக்கு? நல்லா நண்பா இருக்கு. கனவு காணும் அனைத்து இதயங்களுக்கும் வணக்கம். அவ்வளவுதான் நண்பா, இதுதான் இன்ட்ரோ சொல்லி ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து கண்டென்ட். இதுதான் கண்டென்ட். இப்போ நான் உன்கிட்ட பேசினேன்ல, அவ்வளவுதான். இதுதான் கண்டென்ட்.
அமுக்கு